வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ படத்தோட ஃபுல் ரிவ்யூ பார்க்கலாம். ஸோ படத்தோட கதாநாயகன் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரால் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரங்க் அடிக்ட் ஆகிடுறாரு. ஸோ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேருந்து மன வளர்ச்சி கொண்ட ஒரு பெண்ணாக இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு வந்து மேரேஜ் ஆகிற மாதிரி சுச்சுவேஷன் நடக்குது. மேரேஜ் ஆகிடுது, ஒரு குழந்தையும் பிறக்குது. பட் ஆனால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து தன்னோட குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தையே இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதா இந்த படத்தோட முழுக்கதை. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து ஒரு சரியான கதையை சூஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆக்சுவலி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிங் செமையாக பண்ணியிருப்பார், அந்த ஃபீல் கூட கொண்டு வந்திருப்பார். நிமிஷா ஹீரோயின் இவங்க எப்போவுமே ஒரு நல்ல ஆக்ட்ரஸ் நம்மளுக்கு தெரியும். இந்த படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் செமையாக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சீன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா செமையாக ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி சக்தியில் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணவர். அவரோட அந்த குணச்சித்திர ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இந்த படத்தில் ஜிப்ரனோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து செம்மையாக இருக்குது. பட் மியூசிக் பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் போட்டிருக்காங்க. பட் அது படத்துக்கு தேவையில்லாத மாதிரி தோணுது. பட் ஆனால் ஓகே தான். ஸோ முதல் பாதி வந்து பார்த்திங்கன்னா தேவையற்ற பாடலாம் நிறைய இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா சரியான வேகம் எடுத்து படம் வந்து சூப்பராக முடியுது ஆக்சுவலி. ஸோ இது வந்து பாலாஜி சக்தியில் ஒரு சில வசனங்களை பேசுவார். அது வந்து யதார்த்தமான வசனங்களாக இருக்கும். ஸோ குழந்தை கெடுதலை பற்றி நிறைய படம் எடுத்துருக்கலாம். பட் ஆனால் இந்த படம் ஒரு வித்தியாசமான படமாக நம்மளுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க. இந்த படம் கண்டிப்பாக அதராக ஒரு பேர் சொல்கிற படமாக இருக்கும். இயக்குனர் நெல்சன் வெங்கடேசன் ஒரு நல்ல இயக்குனர் மாதிரி இந்த படத்தில் பயணம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இந்த படத்தை எல்லோரும் தேட்டரில் போய் பாருங்கள். ஒரு நல்ல படம், ஃபேமிலியோடு பார்க்குற ஒரு நல்ல படம். கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.